Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை என்று இந்த மலைக்கோவிலே திருத்தலத்திலே அன்னையினுடைய அன்பை, அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கின்ற நாம் அனைவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாம் சும்மா வரல. ஏதோ ஒரு உந்துதல், ஆண்டவரது ஆவியார் இன்னைக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம உணர்றோமா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவரால் நாம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம அப்படியே மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவர் கூட்டிட்டு வந்த இடத்துல வந்து நம்ம சோகமா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே இந்த திருவழிபாட்டு கொண்டாட்டம், அருளுடைய கொண்டாட்டத்துல இருக்கிறோம். நம்ம இந்த கொண்டாட்டம் அப்படின்ற போது நம்ம சந்தோஷமாக இந்த இறைவார்த்தை பகுதியிலும், இறைவார்த்தை உச்சரிப்பதிலும், ஜபங்களிலுமே, பாடல்களிலுமே மகிழ்ச்சியாக பங்கெடுத்து அந்த மகிழ்ச்சியினுடைய ஆசிரை பெற்று செல்ல வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டோட சின்ன பகிர்வுகளை அன்னையின் வழியாக நாமும் புரிந்து கொள்ள, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதியில ஆண்டவர் இயேசு அப்படி சிறு பிள்ளைகள்லாம் கூப்பிடுறாரு. ஆமாவா? சிறு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவங்கள தடுக்கிறவங்கள சொல்றாரு. ஏன் அவங்கள தடுக்கிறீங்க? ஏன் அவங்கள தடுக்கிறீங்க? அவங்க எனக்குரியவங்க. அப்ப ஒரு சிறு பிள்ளையை எடுத்து காட்டுறாரு. இந்த மனநிலையோடு அப்படியே ஒன்னும் அறியாம எல்லாம் என் வீட்டுல இருக்க எல்லாம் எப்படி சொல்றது, எங்க பெற்றோர்கள் பார்த்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப முழு நம்பிக்கையை வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு மாசு மறுவற்ற இந்த குழந்தைகளை போல நமது வாழ்வும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த குழந்தைகளை பத்தி யோசிக்கின்ற பொழுது ரெண்டு விஷயம் யோசிக்கலாம். ஒன்று வந்து முழு நம்பிக்கையை பெற்றோர்கள் மேல் கொடுப்பது. பெற்றோர் எங்க கூட்டு போனாலும் முழு நம்பிக்கை. அவன் ஒரு குழந்தைய அப்பா அப்படியே தூக்கி ஆகாயத்துல போட்டுச்சாலும் அந்த குழந்தை மகிழ்ச்சி சிரிக்கும். ஏன்னா அப்பா கையில தவழ்றோம், அப்பா கையில விளையாடுறோம். அந்த மகிழ்ச்சியை அந்த குழந்தை வச்சிருக்கு. அதே போல அந்த குழந்தை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையுமே மறைக்காது. அப்படியே வந்து ஓப்பன் அப்பா இருக்கும். ஓப்பன் அப்பா எல்லாத்தையும் வீட்டுல பெற்றோர்கள்ட்ட சொல்லும். அதே போல மகிழ்ச்சியோடு இருக்கும். எந்த இடம், எந்த எப்பேற்பட்ட தருணத்திலையும், ஒரு சோகமா இருந்தாலும் சரி, அழுகையா இருந்தாலும் சரி, அப்படியே வந்து அம்மாட்டையோ அப்பாட்டையோ வந்து நிற்கும். ஆமாவா? அந்த குழந்தை எங்க விட்டாலும் கடைசியா வந்து நிற்கக்கூடிய வந்து பெற்றோர். எனவே நம்மை படைத்த கடவுள், நம் ஆண்டவர் இயேசு, நம்மை மீட்ட ஆண்டவர் இயேசு நம்மையும் அப்படிதான் அழைக்கிறார். இருகரம் விரித்து அழைத்து கொண்டே இருக்கிறார். மகனே மகளே, எல்லாம் என்கிட்ட வாங்க. சுமையோடு இருக்கிறீங்களா? அழுகையோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? வீட்டுல பிரச்சனையா? எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க வரக்கூடிய இடம் ஆண்டவர். நான் உங்களை உருவாக்கினேன், உங்களை படைத்த. நீ முதல் வாசகம் எதை பத்தி பேசுது? அதை பத்தி தானே பேசுது. சீராக்கினுடைய ஞான நூல் அதை பற்றி தான் பேசுகிறது. ஆண்டவனுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்களை படைத்தது அவர்தான், உங்களை உருவாக்கியது அவர்தான். இந்த உருவாக்கத்தின் கீழ் எப்படி ஆண்டவரது கட்டளைப்படி நாம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகளை, நியமங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்தவரும் அவர்தான். எனவே நாம் எல்லாம் ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாம் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் எல்லாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இந்த குழந்தையுடைய மனநிலை நமது வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும். எல்லா தருணத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் கோயிலுக்கு வருகின்ற பொழுது அப்படியே எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிற மாதிரி, எனது தேவை, எனது உதவி, எனக்கு வந்து தேவைக்கூடிய சப்போர்ட் எல்லாமே ஆண்டவர் தான் என்கின்ற உந்துதல் நமது வாழ்வில் நிறைந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு எப்படி அந்த சிறு பிள்ளைகளை எல்லாம் அப்படியே வேண்டாம் வரவிடுங்க அப்படின்னு சொன்னாரோ, ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாம் ஒரு பாட்டுல பாடுவோம், அம்மை அப்பன் தாயும் தந்தையும் ஆனவர். அப்ப ஆண்டவர்கிட்ட ரெண்டு குணம் இருக்குது. ஆமாவா? அம்மா போல பார்த்துக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல என் நேச தேற்றுவார். அப்ப ஆண்டவர் தாயுள்ளம் கொண்டவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
நான் ஆண்டவர்கிட்ட போறேன், அப்பாட்ட போறேன்ற மட்டும் கிடையாது. அவர் எல்லாம் எப்படி சொல்றது, இந்த ஜெண்டர் எப்படி சொல்றது, வித்தியாசம்லாம் கிடையாது. நீங்க அம்மான்னு நினைச்சா அவர் அம்மா தான், அப்பான்னு நினைச்சா அவர் அப்பா தான், என் நண்பர் நினைச்சா அவர் நண்பர் தான். பிரைஸ் எல்லாம். எனக்கு தேவையான, நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை நண்பர்கிட்ட மட்டும் சொல்றது. ஒரு சில பசங்கள்லாம் வந்து அம்மா செல்லம், ஒரு சில பேர்லாம் அப்பா செல்லம். அதுவும் வந்து பெரும்பாலும் பிள்ளைகள் வந்து அப்பா செல்லமா இருப்பாங்க, பசங்க வந்து அம்மா செல்லமா இருப்பாங்க. ஆனா நம் ஆண்டவருக்கு நம்ம எல்லாரும் செல்ல பிள்ளைகள். பிரைஸ் எல்லாம். இந்த ஒரு அன்பை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சுவைக்க முடியும். இந்த ஒரு அன்பை ஆண்டவரிடம் மட்டும்தான் சுவைக்க முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லாத்தையும் அன்பு செய்கிறார். குழந்தைகளை என்கிட்ட வர சொன்னாரு அப்படின்னா, நம்ம அம்மா, ஆண்டவர் நமக்கு கிஃப்டா கொடுத்த நம்ம அம்மாவுடைய அன்பையும் நாம் இந்த இடத்திலே நாம் சுவைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த பிறகு வளர்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அந்த அன்பை கொடுத்திருப்பார், எந்த அளவுக்கு அன்பை பகிர்ந்திருப்பார், எந்த அளவுக்கு அந்த நேசத்தை வெளிக்காட்டியிருப்பார், இதையெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது அன்னை மரியினுடைய அந்த ஒரு தாக்கம், அன்னை மரி வந்து ஒரு மனுஷி என்று சொன்னாலும் கூட, மனித என்று சொன்னாலும் கூட, அந்த மனித அவதாரத்திலே வந்த நம் ஆண்டவரும் இந்த தாயுள்ளத்தை, அன்னையினுடைய தாயுள்ளத்தை பிரதிபலிப்பவராக இருந்தார். பிரைஸ் தி லார்ட். அன்னை பத்தி சிந்திக்கின்ற போது நற்செய்தியில கொஞ்ச இடத்துல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாவா, தொடக்கத்துல இயேசுவோடைய பெற்றெடுக்கின்ற பொழுது அன்னை மரியோட அழைப்பும் போது, அப்புறம் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்துல அந்த திருமணம் நிகழ்வு, அதுக்கப்புறம் வந்து நற்செய்தி பக்கத்துல இடையில வந்து இறைவார்த்தை பகுதியில வந்து இதுவும் தாயும் சகோதரர்களும் அங்க நிக்கிறாங்க, சிலுவை அடியில நிப்பாங்க, அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே, இந்த மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் நற்செய்தியிலே அன்னை மரியாள் காட்டப்படுகிறார் என்று அல்ல, மாறாக இயேசுவின் வழியாகவும் அன்னை காட்டப்பட்டு கொண்டே இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அப்ப நமது அம்மா அன்னை மரி எதை ஆண்டவரிடம் கொண்டிருந்தாரோ அதை கொடுத்தார், எதை கொண்டிருந்தாரோ அதை கொடுத்தார். இயேசுவுக்கு முழுவதுமாக கொடுத்தார். இந்த உலகத்தினுடைய தாய் என்பை வாரி வாரி கொடுத்தார், வாரி வாரி கொடுத்தார். பிரியமானவர்களே, இருப்பதை தான் கொடுக்க முடியும். அன்னை மரி இறை ஆற்றலால், இறை ஏவுதலால், இறை திட்டத்தையும் இறை வார்த்தையுமே தன் வாழ்வாக கொண்டிருந்தார். 2 விஷயம், இறை திட்டம், இறை வார்த்தை, இதை முழுவதுமாக வாழ்ந்திருந்தார். இந்த முழுவதுமாக, ஏன்னா நம்ம ஜபத்துல ஜபிக்கிறோம்ல, அருள் நிறைந்த மரியே, ஆமாவா, ஹெயில் மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அந்த அருளிலே நிறைந்து அந்த அன்பைத்தான் ஆண்டவர் இயேசுவுக்கு புகட்டினார். அதே அன்புதான் நம்ம எல்லாத்துக்கும் மரியனை புகட்டு கொண்டிருக்கிறார்கள். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, அந்த அன்னை எப்படி அந்த இறை திட்டத்திலே அந்த முழு அருளிலே நிறைந்து அந்த அன்பை அனைவருக்கும் பகிர்ந்தாரோ, அந்த அன்பை நமக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாமும் நமது வாழ்விலே சுவைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அம்மாவுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு இயேசுவை பார்த்து கத்துக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஏனால் இயேசு வந்து முழுவதுமாக மனிதராகவும் முழுவதுமாக இறை இயல்பும் கொண்டவர். மனித இயல்பு, இறை இயல்பு அப்படின்னா அன்னை மரியனுடைய ஒரு உந்துதல், அவரது உற்சாகம் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்ததா அப்படின்னா பிரைஸ் தி லார்ட் தான் சொல்லணும், ஆமான்னு தான் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அம்மாவினுடைய வளர்ப்பு ஆண்டவர் இயேசுவை எப்படி ஒரு இறை திட்டத்திற்கு, இறை திருவுளத்திற்கு முழுவதுமாக ஒரு உற்சாகத்தை கொடுத்ததோ, நமது வாழ்விலும் நாம் படுகின்ற துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, மீள முடியாத, சொல்ல முடியாத வேதனைகளிலிருந்து, கடன் தொல்லைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, உடல் வியத்தில் எல்லா பிரச்சனைக்கும் அன்னை அதே அன்பால் நம்மையும் வளர்க்க, நம்மையும் உற்சாகப்படுத்த ஆவலோடு இருக்கிறார். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நான் 2 விஷயம் சொன்னேன். அன்னை மரியனுடைய வளர்ப்பு எப்படி அப்படின்றது. அதற்கு முழு முதற் காரணம் 2 விஷயம். ஒன்று இறை திட்டம், 2வது என்னது, இறை வார்த்தை. முதல்ல 2வது அந்த இறை திட்டத்துல பார்க்கும்போது மரியனுடைய அழைப்பை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும்.
அன்னை மரியை வந்து அந்த கபிரியல் தூதர் வந்து சொல்லும் போது ஆமீன், ஒரே வார்த்தை. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது கடவுளால் ஆகாது ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் முழுவதுமாக இறை திட்டத்திற்கு தனது வாழ்வையே இப்படியும் பார்க்கல அப்படியும் பார்க்கல யோசிச்சும் பார்க்கல, அது கொஞ்சம் 2 நாள் டைம் எடுத்துக்கணும்னு கேட்கல. இறை திட்டம் இது என்று தெரிந்தவுடனே ஆமேன், இந்த இறை திட்டத்திற்காக தான் நான் முழுவதும் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார். பிரைஸ் தி லார்ட். எனவேதான் அன்னை மரியிடம் உயர்ந்த பண்பாக கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். கீழ்ப்படிதல். ஒரு மாணவன் வந்து ஒரு சிறந்த மாணவனாக விளங்க வேண்டும் என்றால் ஒரு கீழ்ப்படிதல் என்கின்ற பண்பு இருந்தா அவன் கண்டிப்பா சிறந்த மாணவராக வர முடியும். அதே போல கிறிஸ்துவ வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல், தாழ்ச்சி என்ற பண்பு நமது உள்ளத்திலே நமது வாழ்விலே கலந்திருந்தால் நாம சிறந்த கிறிஸ்தவர்களாக சான்று பகர முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப கீழ்ப்படிதல் வழியாக தனது வாழ்விலுடைய தாழ்ச்சியின் வழியாக இறை திட்டத்தை நாம் கடைபிடிக்க முடியும். அதே போல இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு வார்த்தை மனு உருவானார். இறை வார்த்தையே ஆனவர் மனு உருவானார். அந்த மனு உருவாவதற்கு உதவியாக அன்னை மரி இருந்தார். அன்னை மரி இருந்தார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 11:12 இந்த அந்த இறுதி பகுதியில் வரும். அதுலதான் சொல்லுவாங்க சீடர்கள்லாம், ஆண்டவர் இயேசு இப்படி போதிச்சுட்டு இருப்பாரு. அப்ப சீடர்கள் என்ன சொல்லுவாங்க, போதகரே உனது தாயும் சகோதரர்களும் சகோதர சகோதரிகளும் எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லி முடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்வாரு, யார் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கிறவர்களோ அவர்கள்தான் என் தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவார் என்று சொல்வார். இதே ஒரு நிகழ்வு லூக்கா நற்செய்தி, எல்லா ஒத்தமைவு நற்செய்தி 3 இருக்கும். மார்க்ல இருக்கும், லூக்கால இருக்கும், மத்தேயு இருக்கும். 3 நற்செய்தியாளர்கள் இதை சொல்லி சுட்டி காட்டுகிறார்கள். பிரியமானவர்கள், நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய போதனை கொடுப்பார். இறைவார்த்தையினுடைய தன்மையை கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க போய் பைபிள் எடுத்து பாருங்க வீட்டுல. இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆண்டவர் இறைவார்த்தை விதைக்காக ஒப்புமைப்படுத்தப்படும். அதை விதைக்கின்ற பொழுது எல்லா இடத்துக்கும் போகும். அது 100 மடங்காக 30 மடங்காக 60 மடங்காக எல்லாம் பலன் கொடுக்கும். அப்ப யார் என் சாய் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நற்செய்தியில வரக்கூடிய இடம் என்ன அப்படின்னா இறைவார்த்தையினுடைய தாக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம். அப்ப ஆண்டவர் இயேசு தனது தாயை ஒரு சான்றாக உதாரணமாக காட்டிய பிறகுதான் இந்த இறைவார்த்தையினுடைய தன்மையை விளக்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த இறை வார்த்தையை, இறை திட்டத்தை முழுவதுமாக தனது வாழ்விலே எடுத்துக்கொண்டவர் தான் நமது அன்பு அன்னை மரியா. அன்புக்குரியவர்களே, இந்த அன்னை மரியா எப்படி எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படி இயேசுவை வளர்க்கிறாங்க, பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொன்னல, அதே போல சீடர்களை அவர்கள் ஊக்கப்படுத்தினாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. சிலுவை அடியிலே அன்னை மரி நின்றதாக விவிலியம் சொல்லுது. ஆமாவா? அங்க தாய் இருந்தாங்க. அன்னை மடியில தனது உடலை கிடத்தி இருந்தாங்க. இயேசுவனோட உடலை கிடத்தி இருந்தார்கள். உயிர்ப்பின் போது அப்ப அன்னை மரியா அங்க இருக்கிற மாதிரி பார்க்கல. மகதல மரியா அங்க இருக்கிறாங்க. இயேசுக்கு முன்னாடியே தெரியும், என் மகன் அப்படி அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அதுல 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்துவார். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சீடர்களை திடப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நற்செய்தி பகுதி ஆக்ட்ஸ் அந்த பகுதியில 2ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அன்னை மரியா சீடர்களோடு இருந்து சீடர்களை அவர் உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தார், ஒருமுகப்படுத்தி கொண்டிருந்தார், ஒற்றுமைப்படுத்தி கொண்டிருந்தார், அவர்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். கவலைப்படாதீங்க, உங்க ஆண்டவர் இன்னும் வருவார், அவரது பணி இன்னும் இருக்குது என்று இறைப்பணியை கற்றுத்தருவதற்கும் அதை போதிப்பதற்காக மற்ற சீடர்களை உருவாக்குவதற்கும் அன்னை மரி அந்த இடத்திலே தயாராக இருந்து கொண்டிருந்தார், அவர்களோடு ஒன்றித்திருந்தார். அன்புக்குரியவர்களே, நமது அன்னை மரி நம்மையும் அதே இடத்தில் தான் வைத்து பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்மையும் நமக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்பொழுதெல்லாம் ஜபமாலை எடுத்து ஜபிக்கிறோமோ, ஜபமாலையை கழுத்துல போட்டு அன்னை மரியோடைய பாதுகாப்பு நமக்கு வேண்டிட்டு இருக்கோமோ, எப்பொழுதெல்லாம் குடும்பத்துல ஜபிக்கிறோமோ, அந்த அருளிருந்த மரியை ஜபத்தை ஜபிக்கின்ற பொழுதெல்லாம் அன்னை மரி நம்மள்கிட்ட சொல்றதெல்லாம் நம்மோடு சேர்ந்து எப்படி இந்த சீடர்களோடு ஜபித்து கொண்டிருந்தாரோ அன்னை மரி, அதே போல நம்மோடும் நாம் ஜபமாலை எடுக்கின்ற பொழுதெல்லாம் அன்னை மரியினுடைய கரத்தை பிடிக்கிறோம். அன்னை மரியினுடைய கரத்தை பிடிக்கிறோம். அன்னை மரியுடைய அன்பை சுவைக்கிறோம்.
என்கின்ற உண்மையை நாம் உணர்ந்தோம் என்றால், அந்த உண்மையை அனுபவிக்க தொடங்கினோம் என்றால், நாம் அந்த அன்னையினுடைய அன்பை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை நமது வாழ்விலே நாம் பிரதிபலிக்க முடியும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஒரு நிகழ்வோடு இந்த மறையறை பகுதியை முடிக்க. என்னுடைய மாமா ஃபாதர், அவர் அமெரிக்காவில் இருக்கும் போது லூர்து நகருக்கு போயிருந்தார். ஒரிஜினல் லூர்து நகர். அங்க போயிட்டு இருக்கும் பொழுது, லூர்து நகரத்துல உங்களுக்கு தெரியும், ஏகப்பட்ட பேர் அந்த ஆசிரியருக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் மருத்துவமனை அந்த அனுமதிக்கப்பட்டவர்கள் கூட, மருத்துவ அந்த சோதிப்பு நடந்த பிறகு கூட இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட மெடிக்கல் மிராக்கலாக இது மருத்துவர்களால் முடியல, ஆனால் ஆண்டவரால் முடிந்தது என்று பல்வேறு புதுமைகள் அங்கு அரங்கேறி கொண்டிருப்பதை நாம் பல்வேறு வழிகளிலே அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே எங்கள் குடும்ப தந்தை சொன்ன அந்த ஒரு நிகழ்வும் என்னை மிகவும் தொட்டது. எல்லாருமே அந்த லூர்து நகரிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆவலோடு வந்திருக்கிறாங்க. வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் அங்கே அப்படியே முடியாமல் இருக்கிறாப்புல. அவருக்கு கால் வரல, சப்போஸ் கொஞ்சம் கால் நடக்க முடியல. அப்போ அந்த நற்கரணையை எடுத்து குணப்படுத்தக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டுட்டு இருக்கின்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அப்படியே எல்லா பக்கமும் வருவாங்களாம். வருகின்ற பொழுது கடவுள் உங்களை குணப்படுத்த போகிறார் என்று ஜபங்களை எல்லாம் சொல்லிட்டு போகும் பொழுது, அவங்க கடந்து போகும் பொழுது அந்த பையன் மட்டும் கத்துறானா, இன்னும் நான் குணமாகலையே, இன்னும் என்னை ஆண்டவர் தொடலேன்னு சொல்லும் போது அவர் திரும்பி இப்படி வைத்தது தான் அந்த பையன் முழுவதுமாக குணமடைந்ததாக அவர் நேரில் பார்த்ததை அவர் சொன்னபோது மிகவும் தொட்டதாக இருந்தது. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். பிரியமானவர்களே, நமது வாழ்வினுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கின்ற பொழுது, வைராக்கியமாக இருக்கின்ற பொழுது, நாம் அந்த சுகத்தையும் அந்த நலனையும் அனுபவிக்க முடியும். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இன்று நாம் சிந்தித்த இந்த நற்செய்தி பகுதி, அன்னையினுடைய வளர்ப்பு, நமது அம்மாவுடைய வளர்ப்பு, நமது அம்மாவுடைய பரிந்துரை, நமது அம்மாவினுடைய அந்த விசுவாச வாழ்க்கை, நம்பிக்கை வாழ்க்கை, இறை திட்டத்தின் வாழ்க்கை, இறை வார்த்தையின் வாழ்க்கை நமது வாழ்விலும் பிரதிபலிக்க வேண்டும். எப்படி அன்னை இயேசுவை நமக்கு தந்து இயேசுவின் வழியாக அந்த தாயன்பையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல ஆஞ்சையோடு ஆசையோடு நமது வாழ்விலும் அவர் இரண்டர கலந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நான் சொன்னல, ஜெபமாலை எடுக்கின்ற பொழுதெல்லாம் அன்னையினுடைய கரத்தை பிடிக்கிறோம், அன்னையினுடைய அன்பை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது எல்லாமே நமக்கு தேவை என்ன அப்படின்னா, நமது நம்பிக்கை அது பலப்பட வேண்டும், வைராக்கியமாக வேண்டும். நாம் எதிர்நோக்கக்கூடிய அத்துணை வேண்டுகளும் நமது அன்னை பரிந்து பேசுதல் வழியாக அன்னை ஆண்டவரது ஆசீர்வாதை நிரம்ப பெற்று கொடுப்பார் நமக்கு. எனவே இந்த ஒரு உண்மையை மட்டும் புரிந்தவர்களாக இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே கூடியிருக்கிறோம். அன்னை எனக்கு நலன்களை செய்ய போகிறார், ஆண்டவர் என்னை தொடப்போகிறார், ஆண்டவரது ஆசீர்வாதம் என்னோடு தங்க போகிறது. நான் இந்த நம்பிக்கையிலே, இந்த ஜூபிலி ஆண்டுல ஒரு புது வாழ்வு, இந்த புது வாழ்வின் நம்பிக்கையை எனது வாழ்விலே நான் நங்கூரமாக பயன்படுத்தி நான் சான்று பகரக்கூடிய, ஆண்டவரை நற்செய்தியை பிறருக்கு பகிரக்கூடிய ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக வாழப்போகிறோம் என்கின்ற அந்த உணர்விலே தொடர இருக்கின்ற திருப்பதியிலே இறையறல் வேண்டுவோம். வல்ல இறைவன் நல்லருள் செய்வார்.